வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். நான் முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போகிறேன். இந்த டம்ளரில் 200 கிராம் நல்லா கூரா ஒரு டம்ளர் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கடுகுளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம் தாளிக்கிறதுக்கு. இந்த மிளகாத்தூள், சாம்பார் பொடி இது 3 ஸ்பூன் போட போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன், இதை தாளிச்சிக்கிறேன். பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளி போட்டுக்கிறேன். புளி ஊற்ற மாட்டேன் நான். புளி உடம்புக்கு கெடுதல். தக்காளி நிறைய போட்டுக்குவேன். 4 தக்காளி போட்டிருக்கேன். இதுவே சூப்பராக இருக்கும். புளி வேணுங்கிறவங்க நீங்கள் போட்டுக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். முருங்கைக்காயை போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கிறேன். முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் சாம்பார் பொடி. இது நானே தயார் பண்ண பொடி. அவ்வளோதான். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் நம்ம கலந்துக்கிட்டு வேகட்டும். வெந்தோனி பார்க்கலாம். முருங்கைக்காய் வெந்துருச்சு. இப்போ நான் இந்த பருப்பை ஊற்றிக்கிறேன். இது ஏன் கடைசியாக ஊற்றுறேன்னா, முதலே ஊற்றினோம்னா சாம்பார் தண்ணியாக இருக்கும். கடைசியாக ஊற்றினோம்னா கொஞ்சம் பருப்பு நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ ஒரு கொதி கொதிச்சோனையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு கொதி கொதிக்கட்டும். முருங்கைக்காய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டேன். இப்போ சாம்பாருக்கு போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா அப்படி திக்காக வந்துடும். கொதிச்சோனையும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஊற்றிக்கிறேன். எம்மியான சாம்பார் ரெடி. முருங்கைக்காய் சாம்பார். உருளைக்கிழங்கு வறுவல், சௌச்சௌ கூட்டு, ரசம், தயிர். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.